Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 1 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. எந்த அரசர் அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று? தரியு. கேள்வி எண் 2. சகரியாவின் தகப்பன் யார்? பெரகியா. கேள்வி எண் 3. சகரியாவின் தாத்தா யார்? இத்தோ. கேள்வி எண் 4. பெரகியாவின் தகப்பன் யார்? இத்தோ. கேள்வி எண் 5. கர்த்தர் யார் மேல் கோபமாய் இருந்தார்? பிதாக்களின் மேல். கேள்வி எண் 6. என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னது யார்? சேனைகளின் கர்த்தர். கேள்வி எண் 7. யாரை போல் இராதேயுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார்? உங்கள் பிதாக்களைப் போல. கேள்வி எண் 8. பிதாக்களிடம் உங்கள் பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று கூறியது யார்? முந்தின தீர்க்கதரிசிகள். கேள்வி எண் 9. முந்தின தீர்க்கதரிசிகள் உங்கள் பிதாக்களிடம் எவைகளை விட்டு திரும்புங்கள் என்று கூறினார்கள்? பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும். கேள்வி எண் 10. முந்தின தீர்க்கதரிசிகள் கர்த்தரின் வார்த்தையை பிதாக்களிடம் சொன்னபோது பிதாக்கள் செய்தது என்ன? கர்த்தருக்கு செவி கொடாமலும் கவனியாமலும் போனார்கள். கேள்வி எண் 11. யார் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ என்று கர்த்தர் கேட்டார்? தீர்க்கதரிசிகள். கேள்வி எண் 12. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் எந்த மாதத்தின் 24ஆம் தேதியில் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு மறுபடியும் உண்டாயிற்று? சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம். கேள்வி எண் 13. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்தது யார்? ஒரு புருஷன். கேள்வி எண் 14. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த புருஷன் எங்கே நின்றார்? பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே. கேள்வி எண் 15. சிவப்பு குதிரையில் இருந்த புருஷனுக்கு பின்னே என்ன நிறமுள்ள குதிரைகள் இருந்தன? சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள். கேள்வி எண் 16. கர்த்தரின் தூதன் எங்கே நின்றார்? மிருது செடிகளுக்குள்ளே. கேள்வி எண் 17. பூமியை சுற்றி பார்த்தவர்கள் கர்த்தருடைய தூதனிடம் பூமி எப்படி இருந்ததாக கூறினார்கள்? அமைதலும் அமெரிக்கையுமாய். கேள்வி எண் 18. கர்த்தர் எருசலேம் மற்றும் யூதா மேல் எத்தனை வருஷம் கோபமாய் இருப்பதாக தூதன் கூறினான்? எழுபது வருஷம். கேள்வி எண் 19. சேனைகளின் கர்த்தர் யாரின் மேல் 70 வருஷமாய் கோபமாய் இருந்து கொண்டு இறங்காமல் இருக்கிறார்? எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும். கேள்வி எண் 20. கர்த்தர் யாருக்காக மகா வைராக்கியம் கொண்டிருப்பதாக கூறினார்? எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும். கேள்வி எண் 21. சுகமாய் வாழுகிற யார் பேரில் கர்த்தர் கடுங்கோபம் கொண்டதாக கூறுகிறார்?
புறஜாதிகள் பேரில். கேள்வி எண் 22. கர்த்தர் மன உருக்கத்தோடு எதனிடத்தில் திரும்பினதாக கூறுகிறார்? எருசலேமிடத்தில். கேள்வி எண் 23. எங்கே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் என்று கர்த்தர் கூறுகிறார்? எருசலேமில். கேள்வி எண் 24. எருசலேமின் மேல் எது பிடிக்கப்படும் என்று கர்த்தர் கூறினார்? அளவு நூல். கேள்வி எண் 25. பட்டணங்கள் எதனால் பரம்பி இருக்கும்? நன்மையினால். கேள்வி எண் 26. கர்த்தர் எதை தேற்றரவு பண்ணுவார்? சீயோனை. கேள்வி எண் 27. கர்த்தர் இன்னும் எதை தெரிந்து கொள்வார்? எருசலேமை. கேள்வி எண் 28. சகரியா கண்களை ஏறெடுத்த போது எத்தனை கொம்புகளை கண்டான்? 4 கொம்புகள். கேள்வி எண் 29. சகரியாவுக்கு காட்டப்பட்ட 4 கொம்புகள் எவை? யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். கேள்வி எண் 30. கர்த்தர் எத்தனை தொழிலாளிகளை காண்பித்தார்? 4 தொழிலாளிகளை. கேள்வி எண் 31. யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுவதற்கு வந்தவர்கள் யார்? நாலு தொழிலாளிகள். Thank you for watching.